சில குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் பண்ண அந்த கௌதம் பேசிட்டு இருக்கேன். 7th மேக்ஸ்க்கான அஃபீஷியல் லாஸ்ட் மினிட்ல அப்லோட் பண்ணக்கூடிய இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் அது கோட்டேலி. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் டேரெக்டாக வாட்ஸ்அப் சேனல் சென்ட் பண்ணி விட்டுருவோம். ஓகேவா? இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் ரொம்ப லிங்க்ஸ் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்க பிடிஎஃப் தமிழ் மீடியம் பிடிஎஃப் அடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய லீக் கொஸ்டின் இருப்பா. நாளைக்கு உங்களுக்கு எக்ஸாம் நீ நைட்டு பண்ண கொஸ்டின் லீக் வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் கொஸ்டின் லீக் ஆச்சுன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனல் டேரெக்டாக சென்ட் பண்ணி விட்டுருவோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் லிங்க்ஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும்பா. நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் பார்த்துருக்கீங்க என்னமோ. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்பா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிங்க. ஓகேவா? ஸோ ஓகே பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் உடனே பாருங்கள், உங்களுக்கு 5 சூசிட்டு 5 ஃபில்லப்பு 5 மேட்ச் 5 ட்ரோ தான் இருக்கும். ஸோ அப்படியே பாருங்கள். அது இதுக்கு ஆன்சர் செஞ்சால் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கும் படித்த மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாதவனுக்கும் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள். அப்படியே நான் வீடியோ சீக்கிரமாக முடிச்சிடுறேன். ஏன்னா நீங்கள் படிக்க வேண்டியது இருக்க முடியாது. படிங்க. விஷ் த வெரி ஆல் த பெஸ்ட். பார்த்துட்டிங்களா சூசிட்டு? ஸோ அடுத்து ஃபில்லப்ஸ் பாருங்கள். ஃபில்லப்ஸும் ட்ரூ ஃபால்ஸும் பாருங்கள். ரெண்டுமே ஒட்டுக்காக இருக்குது. எல்லாம் புக் பேக்காக தான் இருக்கும். நீங்கள் இன்டர்லாம் படிக்க தேவையில்ல. புக் பேக் மட்டும் படித்தாலே போதுமானது. நீங்கள் 7th தான் படிக்கிறீங்க. ஸோ புக் பேக் மட்டும் படித்தாலே போதுமானது. ஃபில்லப்ஸும் ட்ரூ ஃபால்ஸும் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கான மேட்ச் இட்டுப்பா. ஸோ மேட்ச் இட்டு பாருங்கள். அதே போல் 5 மேட்ச் இட்டு 16 17 18 19 20 உங்களுக்கான மேட்ச் இட்டு. ஸோ மேட்ச் இருக்கிறதுப்படியே உங்களுக்கு 2 மார்க்ஸ் 14 கொடுத்து நீங்கள் 10 எழுதணும். அதில் 4 நீங்கள் சாய்ஸில் விட்டுடலாம். ஸோ எதை வேணால் விட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இப்போதைக்கு எது நீங்கள் படித்த மாதிரி வந்திருக்கோ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி எழுதுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு 7 தான் தெரியுது 6 தெரியுதுன்னு சொல்லிட்டு அதை மட்டும் எழுதிட்டு வந்து வராதிங்க. ஸோ இதோன்னு எழுதி வச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு தெரிஞ்சதில் எழுதிட்டு அதுக்கப்புறம் தெரியாதெல்லாம் கொஞ்சம் ஃபார்முலா போடுறது கியூன் எழுதுறது அப்படிலாம் எழுதி வைங்க. உங்களுக்கு 1 மார்க் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? 1 மார்க்கோ 2 மார்க்கோ நீங்கள் ஓரளவுக்கு ஸ்டெப்ஸை போட்டிருந்தீங்கன்னா 2 மார்க் கொடுப்பாங்க. இல்லை ஃபார்முலா மட்டும் தான் எழுதிருக்கீங்க கியூன் மட்டும் தான் எழுதிருக்கீங்கன்னா 1 மார்க் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபார்முலா கரெக்டாக இருந்தால். 28 வரையும் பார்த்துட்டிங்களா? அடுத்து போகலாமா? ஸோ அடுத்து பாருங்கள். 29லேருந்து 33 வரையும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 29லேருந்து 33 பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து உங்களுக்கான 5 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. ஸோ 7 கொடுத்து அதில் 5 எழுத சொல்கிறாங்க. 3 மார்க் கொஸ்டின் 7 கொடுத்து 5 எழுத சொல்கிறாங்க. மீதி இருக்கிற 2 நீங்கள் சாய்ஸில் விட்டுக்கலாம். ஓகேவா? 8 கொடுத்துருக்காங்க 8ல் 5 எழுதணும். 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். ஸோ கம்பல்சரிலாம் கிடையாது. எது வேணால் அட்டன் பண்ணி எழுதலாம். 3 மார்க் கொஸ்டின்ஸ் இது. ஸோ கரெக்டாக படித்து பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ 34லேருந்து 40 வரையும் பார்த்துட்டிங்களா? ஸோ அடுத்து 41லேருந்து 43 வரையும் பாருங்கள். இந்த 2 1 எழுதணும். 42 43 6 கேட்டிருக்காங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்டாக பர்பெண்டிகுலர் பைசெக்டர் ஆஃப் த லைட் செக்மெண்ட் ஏபிசி ஸ்கூல் 80 சென்டிமீட்டர். அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பைசெக்டர் ஆஃப் த ஆங்கிள் ஏபிசி வித் மெஷர் ஆஃப் 80 டிகிரி கேட்குறாங்க. இந்த 2 1 எழுதணும். ஐ திங்க் 42 ஈஸின்னு நினைக்கிறேன். நீங்கள் 7th படிக்கிறனால இந்த கிராஃபில் நான் கேட்கல. நீங்கள் 8th கூட தான் கிராஃப் வரும்னு நினைக்கிறேன். ஸோ விஷயத்தை வெரி ஆல் த பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை. அண்ட் நம்முடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ இப்போயாச்சும் மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணால் மட்டுமே நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஒன்றும் சும்மா சொல்கிறதில்ல. சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம யூஸ்ஃபுல்லாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ பண்ணிடுங்க. அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல்லையும் மறந்துடாமல் ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் அதில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ஸோ அதில் மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகே மை சில குடீஸ் விஷயத்தை வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாமில் படி எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குடீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.